ஹலோ வோடஃபோன் கேள்விப்பட்டேன். சரி, வாழ்க்கையில சில அடிகள் விழத்தான் செய்யும். உனக்கு கொஞ்சம் அதிகமாக விழுதுதான். பட் அதுக்காக தப்பான முடிவு எடுத்துடாது. ஓகேயா? ஜஸ்ட் 86,000 கோடி தானே, பார்த்துக்கலாம். பட் ஹலோ, நீங்கள் வோடஃபோன் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, இல்லைனா வோடஃபோன் சிம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒன்றுக்கு 32 தடவை யோசிச்சுக்கோங்க. ஏன்னா வோடஃபோனே கையை விரிச்சிட்டாங்க. 2026 ஹெல்ப் கிடைக்கல அப்படின்னா நாங்கள் அவ்வளோதான், எங்களுக்கு பேங்க் கூட லோன் தரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பரிதாபமாக பேசிட்டு இருக்காங்க. இது காரணம் என்ன அப்படின்னா, வோடஃபோனுக்கு 86,000 கோடி ஏஜிஆர் டியூஸ் ரிமைனிங் இருந்துகிட்டு இருக்கு. இந்த ஏஜிஆர் டியூஸ் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, டெலிகாம் கம்பெனிஸ் ரன் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட்டுக்கு லைசன்ஸ் அமௌண்ட் பே பண்ண வேண்டியது இருக்கும். இது ரொம்ப பெரிய அமௌண்ட். இதனால 2 பேரும் என்ன முடிவுக்கு வந்தாங்க அப்படின்னா, இந்த லைசன்ஸ் நம்ம பே பண்ண தேவையில்லை, பட் உங்கள் ரெவன்யூல உங்களுக்கு ஷேர் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் கம்பெனிஸ் சொல்லிட்டாங்க. இதுக்கு டெலிகாம் கம்பெனிஸும் ஒத்துக்கிட்டாங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ப்ராஃபிட் ஷேரிங் கிடையாது, ரெவன்யூ ஷேரிங். ஆனால் ஜியோ வந்ததுக்கு அப்புறம் ஏர்டெல் தவிர மற்ற எல்லா கம்பெனியுமே வேனிஷ் ஆயிடுச்சு. வோடஃபோன் பார்த்தீங்கன்னா லாஸ் மேக்கிங் கம்பெனியாக மாறிடுச்சு. பட் லாஸ் மேக் பண்ணாலுமே வர ரெவன்யூல ஷேர் கொடுத்து தான் ஆகணும். ஷேர் கொடுக்க காசு இல்லை அப்படிங்கிறதுனால இது சேர்ந்து 86,000 கோடி இன்னைக்கு மாறி நிற்கிது. அண்ட் இதை பைசல் பண்ணுறதுக்கு வோடஃபோன் எந்த வழியுமே இல்லை. கடைசியாக 20,000 கோடி ரைஸ் பண்ணுறதுக்காக அப்ரூவ் பண்ணியிருக்காங்க போர்டில். பட் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு லோனே கிடைக்காது. அப்படியே கிடைச்சாலுமே 20,000 கோடி பெருசாலாம் ஹெல்ப் பண்ணாது. ஸோ நீங்கள் வோடஃபோன் ஃபேன் பாய் அப்படின்னா, வோடஃபோனுக்கு கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற உங்கள் தாட்ஸ் கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள். அந்த மாதிரி டெய்லி ஃபினான்ஸோட மிஸ் பண்ண பார்க்கறதுக்கு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.